வணக்கம் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைரஸ் 720. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிவிங் வேர்ல்ட். பயாலஜியில் லிவிங் வேர்ல்டில் பிவைக்யூவும் அது ரிலேட்டடான எம்சிக்யூஸும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கன்டினியூ பண்ணதுக்கு முன்னாடி லிவிங் வேர்ல்டோட கான்செப்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இருக்கும், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து இதை கன்டினியூ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க எல்லா கொஷின்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒரு கொஷினாக பார்க்கலாம். இப்போ வாங்க, நான் வந்து ஒரு கொஷினுக்கும் 15 செகண்ட்ஸ் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வேணா ஒரு கொஷினாக. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 15 செகண்ட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இங்கே மேலே டைம் ஓடுது. டைம்ஸ் அப். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. In the taxonomical category, which hierarchical arrangement in ascending order is correct in case of animals? அனிமல்ஸ் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஒரு ஆப்ஷனையும் பாருங்க. இப்போ அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தர வயசு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. கிங், கிங்ஸ், பிளே, chess on flat green surface. Kings play chess on flat green surface. இது எப்படி படிச்சுக்கலாம்? கிங்ஸ்னா என்ன? கிங்டம். பிளான்ஸ்னா பிளேஸ்னா ஃபைலம். செஸ்னா கிளாஸ். ஆன்னா ஆர்டர். ஃப்ளாட்னா ஃபேமிலி. க்ரீன்னா ஜீனஸ். எஸ்னா சர்ஃபேஸ்னா ஸ்பீஷியஸ். இப்போ புரியுதா? கிங் பிளே செஸ் ஆன் ஃப்ளாட் க்ரீன் சர்ஃபேஸ். இப்போ இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமா? கிங் பிளேஸ் வரணும், ஃபைலம் வரணும். இங்கே ஃபைலம் வர கிளாஸ் வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. அடுத்து கிங்டம் ஃபைலம் இல்லை, இங்கே ஆர்டர் இருக்குது, இங்கே ஃபைலம் வரணும், இதுவும் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? கிங் இங்கேயும் ஆர்டர் வந்திருக்கு, ஃபைலம் வரணும் செகண்ட் எப்பயுமே, இதுவும் தப்பு. லாஸ்ட்டாக என்ன ஃபைனல் ஆப்ஷன் இருக்கு? கிங் பிளே செஸ் ஆன் ஃப்ளாட் கிரீன் சர்ஃபேஸ். இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இப்போ இது கரெக்ட் ஆன்சரு டி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? இப்போ இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வேணும்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 10 செகண்ட்ஸுக்கு போதும். இது சேம் கொஸ்டின் தானே? டென் செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கு. டைம்ஸ் அப். இப்போ அது படிக்கலாமா? அரேஞ்ச் தி ஃபாலோயிங் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி இன் அசெண்டிங் ஆர்டர். ஜீனஸ், கிளாஸ், ஆர்டர், ஃபைலம், ஃபேமிலி, கிங்டம், ஸ்பீஷியஸ். இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாமா? இங்கேயும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் கிங் வரணும். கிங் எங்கே இருக்குது? கிங்டம் எதில் இருக்குது? எஃப்ல இருக்குது. எஃப் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எஃப். ஓ, அசெண்டிங் ஆர்டர் கேட்காங்க, நம்ம டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறோம். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும். சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாமா? அப்போ ஸ்பீசியஸ் எங்கே இருக்குது? நம்ம லாஸ்ட்லேருந்து வச்சுக்கலாம், திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு கிங்டமே பார்க்கலாம். கிங்டம் எங்கே இருக்குது? எஃப்ல இருக்குது. அப்போ எஃப் தானே ஃபஸ்ட்டு வரும். எஃப். அடுத்து கிங்டம் பிளேனா ஃபைலம், டி இருக்குது. டி. கிங்டம் பிளே, கிங்ஸ் பிளே, செஸ் எங்கே இருக்குது? கிளாஸ் வந்து பியில் இருக்குது.
B chess on. Onனா Cல இருக்கு ஆர்டர். C king on flat. flat எங்க இருக்கு? flatனா ஃபேமிலி சொன்னேன். ஃபேமிலி எங்க இருக்கு? ஈல இருக்கு. E ஃப்ளாட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? கிரீன் சர்ஃபேஸ். கிரீன் வந்து ஏல இருக்கு, சர்ஃபேஸ் வந்து ஜியில் இருக்கு. ஏ ஜி. இப்போ நம்ம இதை இந்த ஆர்டரில் பார்க்கணும், ரிவர்ஸ் ஆர்டரில் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர் எழுதியிருக்கோம், நமக்கு ஆன்சர் அசெண்டிங் ஆர்டரில் வேணும். ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கணும், ஜிலேருந்து தான் பார்க்கணும். ஜி ஏ இ சி பி டி எஃப் எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. புரியுதா? ஜி ஏ இ சி பி டி எஃப். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் 15 செகண்ட்ஸ் டைம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ டூ ஒன். டைம்ஸ் அப். இப்போ நான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ரிலேட்டட் ஜெனரா பிலாங்ஸ் டு சேம். ஜீன்ஸ்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் எழுதி பார்ப்போமா? ஸ்பீசியஸ், ஸ்பீசியஸ், ஜீன், ஃபேமிலி. ஃபேமிலிக்கு அப்புறம் என்ன வரும்? யோசிச்சு பாருங்க. ஃபேமிலிக்கு அப்புறம் ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். இப்போ நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? கிங் பிளே செஸ் ஆன் ஃப்ளாட் கிரீன் சர்ஃபேஸ். இந்த ட்ரிக்கு வேணுங்கப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? ஜீனஸ் ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்குன்னு கேட்குறாங்க. குரூப் ஆஃப் ஜீனஸ் எதுக்குள்ளே போய் செட் ஆகும்னு கேட்குறாங்க. ஜீனஸ் எங்கே போகும்? ஃபேமிலிக்குள்ளே போகும். எல்லா ஜீனும் சேர்ந்து ஃபேமிலிக்குள்ளே போகும். இப்போ ஆன்சர் என்ன? கரெக்ட், ஃபேமிலி. ஃபேமிலி தான் ஆன்சர். ஏன் ஃபேமிலின்னு தெரியுதா? இப்போ ஸ்பீசியஸ் ஃபுல்லாக சேர்ந்து, எல்லா ஸ்பீசியஸும் சேர்ந்து ஜீனஸ் போகும், குரூப் ஆஃப் ஜீனஸ் சேர்ந்து ஃபேமிலிக்குள்ளே போகும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் ஆன்சரை கமெண்டில் போடுங்க, நான் அது சால்வ் பண்ணுறேன். 3 2 1. டைம்ஸ் அப். இப்போ நான் படிக்கவா? இன் தி டாக்ஸானமிக்கல் ஹையரார்ச்சி ஃபேமிலி இஸ் இன்டர்போலேட்டட் பிட்வீன். இன்டர்போலேட்னா ரெண்டுக்கும் நடுவில், எதுக்கு நடுவில் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இப்போ திருப்பி சொல்லுங்க. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர். ஆர்டருக்கு அப்புறம் என்ன வரும்? ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷியஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபேமிலி வேணும். ஃபேமிலி எதுக்கு நடுவில் இருக்குன்னு தெரியணும். ஃபேமிலி எதுக்கு நடுவில் இருக்குன்னு பார்ப்போமாப்பா? ஜீனஸ்க்கும் ஆர்டருக்கும் நடுவில் ஃபேமிலி இருக்கு. எதுக்கு நடுவில் இருக்கு? ஜீனஸ்க்கும் ஆர்டருக்கும் நடுவில் தான் ஃபேமிலி இருக்கு. புரியுதா? அப்போ ஆன்சர் என்ன? இதில் ஆர்டர் இருக்கு, ஆர்டர் அண்ட் ஜீனஸ் சியில் இருக்கு பாருங்க. கிளாஸ் அண்ட் ஆர்டர் கிடையாது. கிளாஸ் வந்து மேலே இங்கே இருக்கு, கிளாஸ் கிடையாது. கிங்டம் அண்ட் கிளாஸ் நடுவில் ஃபைலம் தான் இருக்கு, ஸோ ஏவும் கிடையாது. கிளாஸ் அண்ட் ஜீன், கிளாஸ் ஜீனுக்கு ரெண்டு நடுவில் இருக்குது, ஆர்டருக்கும் ஃபேமிலி இருக்குது. அவங்க கேட்டது ஃபேமிலி மட்டும் தான் கேட்டாங்க, ஸோ டியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பொறுமையாக ட்ரை பண்ணுங்க. டைம்ஸ் அப். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? which of the following has least similarities? இது லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த பார்ட்டில் என்ன சொன்னாங்க? ஸ்பீசியஸ் தான் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அப்படியே கீழே மேலே போக போக கிங்டமில் ரொம்ப கம்மியாக இருக்கும் சிமிலாரிட்டிஸ்.
கிங்டம்ல கம்மியாக இருக்கும். கிங்டம்ல ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பீஷியஸ் போக போக சிமிலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிங்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பீஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எங்கே கம்மியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சிமிலார் கேரக்டர்ஸ். அப்போ கிங்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? கரெக்ட். ஒரு ஆப்ஷனில் கிங்டமே கொடுக்கல, ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிங்டம் பார்க்கறது என்ன வரும்? கிங்டம், ஃபைலம், ஆர்டர், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீன். இப்போ ஃபைலம் இருக்கா? ஃபைலமும் இல்லை. அப்போ அது நமக்கு கிளாஸ் இருக்குது. இப்போ கிளாஸ் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? கிளாஸ் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். கொஷினில் கேட்டது இந்த ஆப்ஷனுக்குள்ளே எதில் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீஷஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக ஜீனஸில் இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கும், அதுக்கப்புறம் கிளாஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணால். அப்போ ஆன்சர் பி தான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். த்ரீ, டூ, ஒன். டைம்ஸ் அப். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்ப்போமா? த டேர்ம் டாக்ஸான் இஸ் யூஸ்டு ஃபார். எதுக்கு நம்ம டாக்ஸான் யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஷன் படித்து பார்க்கலாம். தி ரேங்க் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் ஜீனஸ், தி ரேங்க் அப் டு ஃபைலம், தி ஸ்பீஷியஸ் எப்டட் ஒன்லி, எனி ரேங்க் ஆஃப் டாக்ஸானமிக்கு ஹைட் ஆகிருக்கு. நம்ம டாக்ஸான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். கிங்டமாக டாக்ஸான்னு சொல்லலாம், ஃபைலமாக டாக்ஸான்னு சொல்லலாம், கிளாஸ் டாக்ஸான்னு சொல்லலாம், ஆர்டர் டாக்ஸான்னு சொல்லலாம், ஃபேமிலியாக டாக்ஸான்னு சொல்லலாம், ஜீனஸ் டாக்ஸான்னு சொல்லலாம், ஸ்பீஷியஸ் டாக்ஸான்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் கரெக்ட், டி தான் இதுக்கு ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்ரை பண்ணுங்க. த்ரீ, டூ, ஒன். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு எது வரும் பாருங்க. ஃபேமிலிக்கு 3ல் இருக்க இது வரும். மேட்ச் பண்ணலாமா? ஏக்கு 3 வரும். அப்போ ஜீனஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க? ஜீனஸ்க்கு மேஞ்சிஃபெரா வரும். பிக்கு 5. கிளாஸ்க்கு என்ன வரும் சொல்லுங்க? கிளாஸ்க்கு டைகாட்டில் வரும். கிளாஸ்க்கு சிக்கு 2 வரும். அப்போ ஃபைலம்க்கு என்ன வரும் சொல்லுங்க? ஃபைலம்க்கு என்ன வரும்? கரெக்ட், டிக்கு ஆஞ்சியோஸ்பெர்ம் வரும். அப்போ ஈக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் 1 மட்டும் தான் இருக்குது. இப்போ அதை மேட்ச் பண்ணலாமா? ஏக்கு என்ன சொன்னோம்? ஏக்கு 3, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஏ. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ட்ரை பண்ணுங்க. த்ரீ, டூ, ஒன். இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஏக்கு என்ன வரும்? ஏக்கு ஃபேமிலி வந்து மஸ்கிலிடியா. ஏக்கு 3 வரும். ஆர்டர் என்ன? டைஃப்ரேரா. பிக்கு 1 வரும். கிளாஸ் என்ன? இன்செக்டா. சிக்கு 4 வரும். ஃபைலம் ஆர்த்ரோபோடா. டிக்கு 2 வரும். இப்போ என்ன பார்க்கலாமா? 3, 1 இருக்குன்னு பார்க்கலாமா? ஏல மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அப்போ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். 3, 2, 1. டைம்ஸ் அப். இப்போ பார்க்கலாமா? செலக்ட் தி கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஃபார் மேங்கோ which was first discovered by Charles Linnaeus. பைனாமியல் நாமக்கல்ஸ் ரூல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஜீனஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு வரணும், அது கேப்ஸில் இருக்கணும். செகண்ட் வந்து ஸ்பீஷியஸ் வந்து செகண்ட் வரணும், அது ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். தேர்ட் ரூல் என்ன? சயின்டிஸ்ட் நேம் வந்து அப்ரிவேஷன் எழுதணும், LIN. ஆமாம், சின்ன சின்னதாக அப்ரிவேஷன் எழுதணும். இந்த 3 நான் வச்சு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். மேஞ்சிஃபெரா கரெக்டாக இருக்குது, M கரெக்டாக இருக்குது, கேப்ஸில் இருக்குது. இண்டிகா ஸ்பீஷியஸ் நேம் ஸ்மால் லெட்டர் கரெக்டாக இருக்குது. கார்லஸ் லினியஸ் அப்ரிவேஷனில் LIN மட்டும்தான் வரணும், ஃபுல்லாக எழுதக்கூடாது. அப்போ இது என்ன? இது தப்பு. அடுத்து சி பார்க்கலாம். மேஞ்சிஃபெரா கரெக்டாக இருக்குது, இண்டிகா கரெக்டாக இருக்குது, ஆனால் லினியஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்து டி பார்க்கலாம். டியில் மேஞ்சிஃபெரா கரெக்டாக இருக்குது, பட் இண்டிகா தப்பாக இருக்குது. இண்டிகா ஸ்மால் ஐ வரணும். ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ரிமைனிங் எனக்கு பி மட்டும் தான் இருக்குது. மேஞ்சிஃபெரா கரெக்டாக இருக்குது, இண்டிகாவும் கரெக்டாக இருக்குது, லினியஸும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதான் கரெக்டு ஆன்சர். பி தான் கரெக்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் வந்து 10 செகண்ட்ஸ் டைம் வச்சுக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா நான் ட்ரை பண்ணுறேன். டைம்ஸ் அப். இப்போ நான் பண்ணுறேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ? இது தப்புன்னு கேட்காங்க. அபவுட் யூனிவர்சல் ரூல் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளியேச்சர். இதில் எது தப்பாக இருக்குன்னு கேட்காங்க. ஓனா பார்க்கலாமா? பைனாமியல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின். இது கரெக்டு தானே? அப்போ இது ஆன்சர் கிடையாது. அவங்க எது தப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டு. ஸோ இது ஆன்சர் கிடையாது, தப்பு. அடுத்து, both the words in binomial nomenclature being written handwritten or separately underlined and or printed in italics. இதுவும் கரெக்டு தானே? ஹேண்ட் ரிட்டன் எழுதும் போது அண்டர்லைன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணும்போது இட்டாலிக்ஸ் எழுதணும். கரெக்டு தானே? அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்த தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தி ஸ்பீஷியஸ் எபித்தில் பயாலஜிக்கல் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். கரெக்டு தானே? ஜெனரிக் தான் கேப்ஸில் ஆரம்பிக்கணும், ஸ்பீஷிஸ் வந்து ஸ்மாலில் தான் ஆரம்பிக்கணும். கரெக்டு தானே? அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட் தி ஸ்பீஷியஸ் எபித்தில் while the second component denotes the genus. இது கரெக்டா? தப்பு. ஸோ ஆன்சர் தான். இது ஏன் தப்பு? ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ். ஆப்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பீஷியஸ் இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ், செகண்ட் நேம் தான் ஸ்பீஷியஸ். புரியுதா? இதுதான் ஏன் தப்பு. ஆப்ஷனில் கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்பீஷியஸ், செகண்ட் நேம் ஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. புரிஞ்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். இப்போ நான் பண்ணுறேன். Nomenclature is governed by certain universal rules. Which one of the following is contract with the rule of nomenclature? எது ஆப்போசிட்டாக தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. போனால் படித்து பார்க்கலாமா? பயாலஜிக்கல் நேம் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ். இது கரெக்டாக? இதுதான் தப்பு. ஏன்னா அது வந்து லாட்டினில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஸோ ஆன்சர் இதுதான். இப்போ மற்ற ரூலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். The first name of biological name represents the genus name and the second name is specific epithet. இது கரெக்டு தானே? அப்போ அது ஆன்சர் கிடையாது. தேர்டு பார்க்கலாம். The names written in Latin or italicized. அதாவது இட்டாலிக்கில் பிரிண்ட் பண்ணும்போது இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தானே? அப்போ அது ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். When written by hand, the names are to be underlined. கையில் எழுதும்போது அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அது ரூல் தானே? இப்போ இதுவும் தப்பு தான்.
ரூல் கரெக்டு, ஆன்சர் தப்பு. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 10 செகண்ட் ஷார்ட்ஸ் நவ். 3, 2, 1. இப்போ நான் சொல்கிறேன். X and Y are the component of binomial nomenclature. The name system was proposed by Z. இப்போ எக்ஸ் என்ன ஒய் என்ன ஜெட்னு கேட்டுருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் பைனாமியல் நாமன்கிளேச்சர் தான். அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸ் வந்து கரெக்டு, ஜீனஸ் நேமாக இருக்கும். பைனாமியல் நாமன்கிளேச்சர் தானே, எக்ஸ் வந்து ஜீனஸ் நேம். இப்போ ஒய் என்ன, ஸ்பீஷியஸ் நேம். அப்போ ஜெட் என்ன, ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், தி நேமிங் சிஸ்டம் ஆஃப் ப்ரப்போஸ்ட் பை. யார் அதை ப்ரப்போஸ் பண்ணுது, நல்லா யோசிச்சு பாருங்க. கார்லஸ் லினேயஸ். கார்லஸ் லினேயஸ். அப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது, சீல தான் அது இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லவா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அகேன்ஸ்ட் டு தி ரூல் ஆஃப் ஐயூபிஎன். ஃபர்ஸ்ட் ஐயூபிஎன் என்னது, இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். அதுக்கு எது ஆப்போசிட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்ஷனை பார்க்கலாமா. ஹேண்ட் ரிட்டன் ஸ்பீஷியஸ் நேம் ஷுட் பி அண்டர்லைன். இது கரெக்டு தானே. அவங்க இது அகேன்ஸ்டாக கேட்டாங்க. அப்போ ஆன்சர் தப்பு, ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து எவ்ரி ஸ்பீஷியஸ் ஷுட் ஹாவ் ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீஷியஸ் எபிதெட். கரெக்டு தானே. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, இப்போ ஆன்சர் தப்பு. அவங்க எது தப்பு தானே கேட்டிருக்காங்க. தேர்டு பார்க்கலாம். ஸ்பீஷியஸ் சயின்டிஃபிக் நேம் ஆர் இன் லாட்டின் அண்ட் ஷுட் பி இட்டலைஸ்ட். இதுவும் கரெக்டு தானே. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆன்சர் தப்பு. இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜெனரிக் அண்ட் ஸ்பீஷியஸ் நேம் ஷுட் பி ரிட்டன் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர். இது தப்பு. ஏன் தப்பு, ஜெனரிக் நேம் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஜெனரிக் வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகணும். ஸ்பீஷியஸ் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகணும். புரியுதா? இது ஏன் ஆன்சர் கரெக்டாக தப்பாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஜெனரிக் வந்து போத்துன்னு கொடுத்துட்டாங்க, ஷுட் பி ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அகேன்ஸ்ட்னு கேட்டாங்களா, அப்போ டி தான் தப்பு. இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா. இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இப்போ தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னேன், யோசிச்சு பார்த்து ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லவா, ஐயூபிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். எதுக்கு அதுக்கு சொல்கிறாங்க, ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். இதுதான் கரெக்டு. மற்றெல்லாம் ஏன் தப்புன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். சி வந்து காங்கிரஸ் கிடையாது, கோட் ஃபார். சி வந்து கோடு. இப்போ இது தப்பு. இப்போ சி பார்க்கலாமா. இந்தியன் கோடு, இந்தியன் இல்லை இன்டர்நேஷ்னல். அப்போ இதுவும் தப்பா. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியன் காங்கிரஸ். ரெண்டு ஐயும் தப்பா இருக்கு, சியும் தப்பா இருக்கு இதில். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா. இப்போ எந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறேன். செலக்ட் தி கரெக்ட்லி ரிட்டன் பொட்டானிக்கல் ஆர் ஜுவாலஜிக்கல் நேம். இப்போ ஓனா பார்க்கலாமா. ஹோமோ சாப்பியன்ஸ். இதில் எது கரெக்டாக பார்க்கலாமா. இது தப்பாக இருக்குது. ஏன் தப்பாக இருக்குது, எஸ் வந்து கேப்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக எஸ் எப்படி இருக்கணும், ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேவா. அடுத்து பார்க்கலாம்.
பேந்தரா டைக்ரஸ். இது கரெக்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டர் தான் இருக்குது. ஜீனஸ் நேம் வந்து செகண்ட் வேர்டு வந்து ஸ்மாலஸ்ட் லெட்டர் ஸ்பீஷிஸ் நேம். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் இது தான். மற்றதெல்லாம் ஏன் தப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்னம் சத்ரேஷியம் இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். சத்வேனியம் பிஸ்டஸ்னு இருக்கணும். ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஸ்பீஷிஸ் நேம், இது ஜெனரிக் நேம். புரியுதா? அடுத்து பார்க்கலாம். மேஞ்சிஃபெரா இண்டிகா. இண்டிகா வந்து ஸ்மாலில் இருக்கணும் ஐ வந்து. ஆனால் ஆக்சுவலாக கேப்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் தப்பு தானே. இதுவும் தப்பு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா சொல்லுங்க பார்க்கலாம். த்ரீ, 2, 1. Most names in biological nomenclature of living organism are taken from which language? எதிர்ந்து எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. லாட்டின் வந்து எடுத்திருப்பாங்க எல்லா வடியுமே லாட்டின். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. போலாமா? தி நேம் ஆஃப் பிளான்ட் ஆர்டர் எண்ட்ஸ் வித். பார்க்கலாமா ஒன் பை ஒன்னா? ஃபர்ஸ்ட் ACEA. இது எதுக்கு வரும்? பிளான்ட் ஃபேமிலிக்கு வரும். இது வந்து பிளான்ட் ஃபேமிலிக்கு வரும். ஸோ இது தப்பு. செகண்ட் என்னது? ALES. இதுதான் கரெக்ட். இதுதான் பிளான் ஆர்டருக்கு வரும். சி எது வரும்? பக்கத்தில் வச்சுருக்கேன். எது வரும்னு பிளான்ட் ஃபேமிலிக்கு வரும். இது கரெக்டு. இப்போ சி எனக்கு வரும் IDEA. அனிமல் ஃபேமிலிக்கு வரும். இது வந்து அனிமல் ஃபேமிலிக்கு வரும். இதுவும் தப்பு. இப்போ லாஸ்ட் ஆக்குது எதுக்கு வரும்? லாஸ்ட் ஆக்குது பிளான்ட் கிளாஸுக்கு வரும். பிளான்ட் கிளாஸ்க்கு வரும். அப்போ இதுவும் தப்பு. பி தான் கரெக்டு. இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். இப்போ நான் சொல்கிறேன். ஜீன் ரெப்ரசன்ட். ஜீன் எதை ரெப்ரசன்ட் பண்ணு கேட்குறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? A group of closely related family. இது என்ன வரும்? இது ஆப்ஷன் கிடையாது. பட் இது எது கரெக்டாக வரும்? குரூப் ஆஃப் ஃபேமிலி வந்து எதை ரிலேட் பண்ணும் சொல்லுங்க. ஆர்டர் ரிலேட் பண்ணும். இது வந்து ஆர்டர். குரூப் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட் ஃபேமிலி வந்து குரூப்பஸ் வந்து ஆர்டர் ரிலேட் பண்ணும். புரியுதா? செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் பிளான்ட் ஆர் அனிமல். இது என்னது? இது தப்பு. ஸோ இது என்னது? இது ஸ்பீஷியஸ் ரிலேட் பண்ணும். மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே ஸ்பீஷியஸ். அடுத்து a population of plants and animals. ஏன்னா இது கிங்டம் இது. ஸோ இதுவும் தப்பு. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் a group of closely related species. இதுதான் கரெக்டு. இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸ்பீஷியஸ் வந்து குரூப் ஆகிறது ஜீனஸ் சொல்லணுமா. அடுத்து போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. தி காமன் கேரக்டரிஸ்டிக் பிட்வீன் டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ will be maximum at which level கேட்குறாங்க. சொல்லிட்டீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரெண்டு என்ன ஃபேமிலி வரும்? ரெண்டும் சுற்றி ஒரே ஃபேமிலி வரும். சொலனம் வரும். ஃபேமிலி சொலனேஷியாவில் வரும். ரெண்டும் சுற்றி ஒரு ஜீனில் தான் வரும். ஜீன் என்ன? சொலனம்.
ஸோ எங்கே மோஸ்ட்டாக இருக்குது? ஜீனில் தான் மோஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஜீன். ஆன்சர் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஜீன் வந்துச்சு, அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு போகணும், ஜீன்லேயே ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஜீன் தான் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் பிலாங்ஸ் டு டேஷ் ஃபேமிலி. சொல்லுங்கள், எந்த ஃபேமிலி வரும்? ஆன்சர் பி. கரெக்ட். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு தி ஃபேமிலி மஸ்கிடியா? இப்போ தானே சொன்ன ஆன்சர் என்ன? ஆன்சர் ஹவுஸ் ஃப்ளை. அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். Which of the following animals are correctly matched with its particular name taxonomic category? சொல்லிட்டீங்களா? இப்போ நான் சொல்லவா? டைம்ஸ் அப். நான் சொல்கிறேன். இப்போ கட்லா ஃபிஷ், மொலஸ்கா, எக் கிளாஸ். மொலஸ்கான என்ன? கிளாஸ் இல்லை, மொலஸ்கான ஃபைலம். இது நீங்கள் வந்து அனிமல் படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு புரியும். மொலஸ்கா வந்து ஃபைலம். ஸோ இது தப்பு. ஹவுஸ் ஃப்ளை, மொஸ்கா, ஆர்டர். இது ஆர்டர் கிடையாது, இது வந்து ஜீனஸ். இது வந்து ஜீனஸ். அடுத்து பி பாருங்க. ஹியூமன்ஸ், பிரைமேட்டா, ஃபேமிலி. பிரைமேட்டா என்னது? பிரைமேட்டா வந்து ஆர்டர், ஃபேமிலி இல்லை. இது வந்து ஆர்டர். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் டைகர்ஸ், ஸ்பீஷஸ். இது கரெக்ட் தானே? ஸ்பீஷஸ் டைகர்ஸ், நேம் டைகர்ஸ் தானே? ஸோ இது கரெக்டு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. Five, 4, 3, 2, 1. The living organism can be unexpectedly distinguished from the non-living things on the basis of their ability. இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண கான்செப்ட் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த ஆன்சர் என்ன பார்க்கலாமா? ஆன்சர் ரீப்ரொடக்ஷன். இது மட்டும் தான் டிஃபைன்டு கேரக்டர், மற்ற எல்லாமே நான் டிஃபைன் கேரக்டர். இது மட்டும் டிஃபைன் கேரக்டர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ட்ரை பண்ணுங்க. Which of the following organism do not reproduce? கேட்கலாம். ஆன்சர் நியூ ரீப்ரொடியூஸ் பண்ணாது, ஒர்க்கர் பியும் ரீப்ரொடியூஸ் பண்ணாது, இன்ஃபர்டைல் ஹியூமனும் ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் திஸ். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. Dash is the branch of science dealing with identification, nomenclature and classification of organisms. Answer என்ன? Time 5. Answer taxonomy. Correct. Answer taxonomy. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் taxonomy என்ன கேட்குறாங்க? திங்க் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கரெக்ட். டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரியுதா? இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் என்ன வரும்னு யோசிச்சு சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் கிளாசிஃபிகேஷன் வரும். கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் நாமென்க்ளேச்சர் வரும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டின் சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Physiogenical cellular system classification is based on எதை மெயினாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு, ட்ரை பண்ணுங்க.
பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் டேக்ஸான் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ். எது சின்னதாக இருக்கும் எது பேசிக்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? கரெக்ட், ஸ்பீஷியஸ் தான் ஆன்சர். அவ்வளோதான், இன்னைக்கு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்து எல்லாமே லிவிங்கோட பிவைக்கு தான். நிறைய கொஸ்டின் பிவைக்கு, சில கொஸ்டின் மட்டும் அங்கங்கே எடுத்து கொடுத்தேன். இதில் டவுட்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணி டெலிகிராம் சென்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை பை.